ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, இனிமே என்னத்தை சேர்ந்து வாழ்ந்தோம் பிரிஞ்சிருவோன்னு முடிவு பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் நீதிபதி கேட்குறாரு, என்னையா பிரச்சனை, எங்கள் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு, நாங்கள் பிரியலாம்னு முடிவு பண்ணிட்டோம், பிரிஞ்சிடலாம், விவகாரத்துக்கு கொடுத்துட்றேன். ஆனால் பிள்ளை ஊட்டி இருக்காமா இருக்குங்க, எத்தனை பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குது. சரி, யார் யார் எத்தனை பிள்ளைய வளர்ப்பிய? அந்த அம்மா 2 பிள்ளை வளர்க்கட்டும், பொம்பளை தான் வளர்க்கணும், நான் வேலை வெட்டிக்கு போகிறேன், ஒரு பிள்ளைய வளர்க்குறேன், நான் அந்த ஆள். உடனே அந்த அம்மா சொல்லுது, அப்படியெல்லாம் முடியாது, 2 பிள்ளை அவர் வளர்க்கட்டும், நான் ஒரு பிள்ளை தான் வளர்ப்பேன்னா அவன். 2 பேரும் மாற்றி சண்டை ஓட்டணும். நீதிபதி கேட்டார், ஏன்டா ஏற்கனவே சண்டை ஓட்டுக்கிட்டு தான் இங்கே வந்துமா சண்டை, ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. உடனே அவன் சொன்னா, ஐயா ஒரு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் தனியாக பேசி முடிவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிக்கிட்டு ஒரு பக்கமாக போய் பேசி முடிவு பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தார். வந்து நீதிபதிட்ட, ஐயா என்னப்பா முடிவு பண்ணிட்டலாம்? முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்? நீங்கள் இன்னொரு பெரிய உதவி பண்ணணும். என்ன உதவி? 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. ஏப்பா 1 வருஷம்? இல்லை 3 பிள்ளைய சமமாக பிரிக்க முடியலை, 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா மொத்தம் 4 பிள்ளை ஆயிரம், ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாட்டில் நீதிபதிக்கே நீதி சொன்ன காலம் இருக்கு தெரியுமா? அலெக்சாண்டர் லூயிஸ் என்ற அவங்க தந்தைக்கு நீதி சொல்லியிருக்கிறார், வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அப்படி இங்கே நீதியும் யாரும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லலை, யாரோ சொல்கிறாங்க, அவங்களும் சொல்லிட்டு கேள்வி குத்தாய் போச்சு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆனாலும் பாருங்க, இவர் சொன்னதை கேட்டு நீதிபதியும் சரி நீ போய் 1 வருஷம் கழிச்சு வா. வந்தேன், பொம்பளை பிள்ளை மாசமாச்சு, 10வது மாதம் குழந்தை பிறக்க போது. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு பிள்ளை பிறகு, ஏற்கனவே 3 மொத்தம் 4, ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலாம் நினைச்சான். இறைவன் ஒருவன் இருக்கிறானே, என்ன தவறு செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்பி விடலாம் என்று எண்ணாதீர்கள், தண்டனையை தள்ளி போடலாமே தவிர எக்காலத்திலும் தண்டனையிலிருந்து ஒரு காலம் தப்ப முடியாது என்பதுதான் உறுதி. அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும், எந்த வழியிலாது வந்து ஊழ்வினை உறுத்தும். அதற்கு ஒரு உதாரணம் அப்புறம் கதை சொல்றேன். அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த நாட்டில் நீதிபதி சொன்னது போல வந்தேன், நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு புள்ள பிறக்கும்னு. கடவுள் ஒருத்தர் இருக்கான்ல, இருக்கானே இல்லையா? ஒரே பிரசவம், 2 குழந்தை பிறந்து போச்சு. எப்படி பிரிக்கிறது? ஏற்கனவே 3, இப்போ 2, 5. நான் நினைச்சேன் இன்னொரு 1 வருஷம் அவகாசம் கேட்க சொல்லுவோமான்னு. ஒருவேளை அதுலயும் 2 போனா 9 ஆகி பெருமே. கதை மேற்கொண்டு சிக்கலாவே போயிட்டே இருக்கேன். அதான் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாக நடக்கும். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்து ஆகணும். அதனாலதான் தின விதைச்சவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு.